ஹலோ அனைவருக்கும் இன்னைக்கு கேரளா மட்டும் இல்ல இந்தியாவே உலுக்கிட்டு இருக்க ஒரு சம்பவம் தான் வயநாடு நிலச்சரிவு சம்பவம். இந்த சம்பவத்துல குறைஞ்சபட்சம் இதுவரையிலும் 286 பேருக்கு மேல வந்து இறந்திருக்காங்க. தற்போது வரை வந்து உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டுதான் வந்திருக்கு. எல்லோருடைய உடலும் வந்து கைப்பாதி தலைப்பாதி இப்படி தனித்தனியா வந்துட்டு இருக்கு. பாக்கிறதுக்கு பதற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே கடவுள் இருக்காரா அப்படின்ற மாதிரி கூட நமக்கு வந்து யோசிக்க வைக்கும். நெஞ்சி பதற அளவுக்கு கொடூரமா வந்திருக்குது. சரி, இதையும் தாண்டி வயநாடு நிலச்சரிவின் போது பெண் ஒருத்தர் தொலைபேசி மூலமா வந்து அழைச்சி தங்களை காப்பாற்றுமாறு கதறினாரு. அவர் தற்போது உயிர் இல்ல. ஆனா நடந்தது என்னன்னு பார்க்கலாம். முண்டக்கை பகுதியில் பெருமழை காரணமா இளவஞ்சி ஆறு உடைஞ்சி வெள்ளத்தின் போக்கு மாறி குடியிருப்பு பகுதியில் நோக்கி வந்தது. திங்கள் என்று நள்ளிரவு 1 மணி அளவுல இந்த ஆறு வேகமா சூரல்மலை பகுதியில் உள்ள உயர்நிலை பள்ளி அமைந்துள்ள சாலையில ஒரு வீடு வந்திருந்தது. வீட்டை சுற்றி தண்ணீர் ஓடுவது அறிஞ்ச நீத்து என்ற பெண்ணு தாம் பணியாற்றும் மருத்துவக் கல்லூரியை தொடர்பு கொண்டு உதவி கோரினாரு. அதே நேரம் அருகில் இருந்த நீத்து வீட்டிற்கு அருகில் இருந்த 7-8 வீடுகளில் உள்ளவங்க எல்லாமே நீத்து வீட்டுல வந்து தஞ்சம் வந்தாங்க. ஏன்னா அங்க எல்லாமே தண்ணீர் அடிச்சு வீடுகளை மிதக்க ஆரம்பிச்சது. இந்த நேரத்தில் தான் அங்க இருந்த ஒரே ஒரு வீடு நீத்தோட வீடு தான். நீத்து வீட்டுல தான் 6-7 குடும்பமும் தஞ்சம் வந்தது. நிமிடத்துக்கு நிமிடம் வெள்ளத்தின் போக்கு வந்து தீவிரமடைந்ததால நீத்து மீண்டும் தாம் பணியாற்ற அந்த மருத்துவக் கல்லூரிக்கு போன் செய்து இது மாதிரி நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு அப்படின்னு கண்ணீரோடு கதறி இருக்காரு. முக்கியமா நீத்தோட வீட்டுக்கு சொல்லும் அந்த பாலம் உடைஞ்சதால அந்த இடத்துக்கு அவங்க நண்பர்கள் போக முடியல. அதுக்கு பிறகு 2:50 மணிக்கு நீத்து போன் செஞ்சு தங்களை காப்பாற்றுமாறும் தங்கள் வீட்டை சுத்தி வெள்ளம் நிரம்பி இருக்கிறதால தங்களால வெளியேற முடியாது அப்படின்னும் எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு கதறி இருக்காரு. காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் போது பாதி வீடு உடைஞ்சு தண்ணியில மேந்து ஓடிச்சு. இதுல நீத்து உயிர் இருந்தாரு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நீத்துவோட கணவர் 5 வயது மகன் மாமனார் மாமியார் இவங்க எல்லாம் உயிர் பிழைச்சிட்டாங்க. இவங்க எல்லாம் இருந்தது வேறொரு படுக்கையில் வேறொரு அறையில வந்து இருந்திருக்காங்க. அந்த அறை அடிச்சுட்டு போகாம வந்திருக்கு. நல்ல வேலையா அவங்க வந்து பிழைச்சிட்டாங்க. அவங்க எல்லாமே பாதுகாப்போட இருந்ததால மீட்பு குழுவினர் அவங்க வந்து மீட்டாங்க. அதே போல நிலச்சரிவுல சிக்காம மேற்கூரையில அமர்ந்து தப்பித்த ஒரு லாட்டரி வியாபாரி. கேரள மாநிலமான வயநாட்டில் நடந்த மிகப்பெரிய நிலச்சரிவுல 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து அடிச்சு செல்லப்பட்டது. முண்டகை போன்ற கிராமங்கள் காணாம போயிடுச்சு. இதுல முக்கியமா 1000 பேருக்கு மேல தற்போது வரை மீட்டிருக்காங்க. ஆனாலும் 300 பேர் கிட்டத்தட்ட வந்து இறந்திருக்காங்க. தொடர்ந்து 3ஆம் நாளா மீட் பண்ணி தொடர்ந்துட்டு இருக்கு. ஆனாலும் தற்போது நிலைமை கவலைக்கிடமா இருக்கு. அதாவது சிக்கனவங்க எல்லாமே அதாவது இந்த நிலச்சரிவுல சிக்கனவங்க பெரும்பாலானோர் இறந்திருப்பாங்க அப்படின்னு கருதுறாங்க. இந்த நிலச்சரிவுல சிக்காம லாட்டரி வியாபாரி ஒருத்தர் அவரோட குடும்பத்தோட தப்பிச்சிருக்காரு. அவர் இது பத்தி கூறும்போது எனது வீட்டின் அருகில மிகப்பெரிய மரம் ஒன்று சாஞ்சுது. இதனால என்னுடைய மகன் மற்றும் மனைவிய உடனே என்னுடைய மனைவி மற்றும் 2 மகன்களை உடனே வீட்டை விட்டு வெளியேற்றினேன். அப்போது நான் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரையும் வீட்டை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அவங்க யாருமே வெளியேறல அப்படின்னு கூறிருக்காரு. பின்னர் தான் பயங்கர கனமழை பெஞ்சுது. அதுக்கு பிறகு நான் உடனே கடையின் சற்ற கதவை திறந்து பார்த்தேன். அப்போதுதான் சேற்று நீர் உள்ள வர ஆரம்பிச்சது. பின்னர் தான் சற்ற மூடிட்டு கடையோட மேற்கூரையில மனைவி மற்றும் பிள்ளைகளை மேலே ஏற்றின. குழந்தைகள் தான் மேலே ஏறி அமர்ந்து கொண்டோம். அப்போது அருகில் உள்ள ஆற்றுல வெள்ளம் பெருகெடுத்து பயங்கர வேகமா வந்து ஓடிச்சு. அது மட்டும் கிடையாது, மரங்களை வேரோடு புடிங்கி கொண்டு சூறாவளி போல அடிச்சது. வெள்ளம் ஊருக்குள் பாய்ந்து கொண்டிருந்தது. இதை பார்த்து நாங்க பதறி போனோம். உதவிக்காக கத்தினோம். ஆனா யாருமே வரல. ஆனா எங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாமே வீட்டு உள்ளார இருந்ததால அனைவரும் இறந்துட்டாங்க. ஆனா நாங்க வந்து மேற்கூரையில இருந்ததால நாங்க தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. ஆனா அதே சமயம் ஒரு போட்டோவை பார்த்து கலங்கி நின்றவருக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. வயநாட்டில் நடந்த நெகிழ்ச்சியான சம்பவம் தான் இது. திருவனந்தபுரம் சூரல்மலையை சேர்ந்த 3 இறந்து போனதா வெளியான செய்தி தொடர்பா முக்கியமான தகவல் வெளியாயிருக்கு. இந்த புகைப்படம் வலைதளத்தில் ஏற்றப்பட்டது. உடனடியா அது டெண்டாச்சு. டெண்டான பிறகு அவருடைய நிலைமை வேற மாதிரி மாறிச்சு. வயநாட்டில் இது வரைக்கும் 285 பேருக்கு மேல வந்து இறந்திருப்பதா கூறுறாங்க. 1000 பேர் வரை காணவில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க. அங்க ஏற்பட்ட நிலச்சரிவுல 3 கிராமங்கள் அப்படியே காணாம போயிடுச்சு. முக்கியமா மேம்பாடி, முண்டக்காய், சூரல்மாலா இந்த 3 கிராமங்கள் அப்படியே காணாம போயிருக்கு. அப்படியே மூழ்கி இருக்கு. இந்த இடங்கள்ல வச்ச மக்கள் தான் நிலச்சரிவுல வந்து மூழ்கினது. முக்கியமா 1000 பேருக்கு மேல வந்து சிக்கிருக்கிறதா கூறுறாங்க. இதோட அதிர்ச்சி வீடியோ தான் தற்போது வெளியாச்சு. இது தொடர்பா அந்த பகுதி மக்கள் நம்மிடம் சில தகவல் வந்து தெரிவிச்சாங்க. அது என்னன்னா முண்டக்காய் டவுன் முழுக்க களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு கிராமம். இது சரிஞ்சு அப்படியே சூரல்மலை கிராமத்துல விழுந்தது. இதனால அந்த கிராமமும் சரிஞ்சது. இதுல இருந்து சென்ற மண்ணு அப்படியே கரைஞ்சு அப்படியே தண்ணீர் கலந்து அங்க இருக்கும் இளவலாஞ்சி ஆற்றின் போக்கையே மாத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த ஆறு தடைப்பட்டு அருகே இருக்கும் மற்றொரு ஊருக்கு திசை மாறி வெள்ளம் பாஞ்சிருக்கு. அருகே உள்ள ஊர்களை அடிச்சு திசை மாறி வேறு திசையில் தண்ணி சென்றிருக்கு. இது முக்கியமா அங்க இருக்கும் மக்கள் நேரடியாக கலப்பணியில் ஈடுபட்டு இருக்கும். அந்த மக்கள் தான் இதெல்லாம் சொல்றாங்க. இந்த நிலையில் தான் இந்த நிலச்சரிவு தொடர்பா ஒரு போட்டோ ஒன்னு வைரலாச்சு. சூரல்மலையில ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் வந்து பலியானதா அந்த போட்டோ அங்குள்ள ஒரு கிராமத்துல மண்ணில் புதைஞ்சிருந்ததா வைரலாச்சு. இது ஒரு திருமண புகைப்படம். இது நெட்டிசன்கள் எல்லாம் பகிர்ந்து அஞ்சலி செலுத்தினாங்க. இதன்படி சூரல்மலையில ஏற்பட்ட இந்த நிலச்சரிவுல 3 உயிரிழந்ததா வேகமா வைரலானது. அடுத்தது அந்த போட்டோல இருப்பவர் தான் சூரஜ் என்பவர். அந்த சூரஜ் என்பவர் நாங்க தான் இந்த போட்டோல இருக்கிறது, நாங்க வந்து உயிரிழக்கவில்லை, நாங்க இந்த நிலச்சரிவுக்கு முன்பாகவே அந்த ஊரை வந்து காலி பண்ணிட்டு அந்த வீட்டை வந்து காலி பண்ணிட்டு நாங்க வந்து வேற இடத்துக்கு போயிட்டோம், அதனால நாங்க வந்து உயிரிடம் தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் தெரிஞ்சிருக்காரு. முக்கியமா வயநாடு மண் சரிவிலிருந்து பழங்குடிகள்
அப்படியே தப்பிச்சிருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். கேரளாவோட ஆதி நிலம் தான் வயநாடு. துண்டும் துளியுமா சிதறி கிடக்கும் இந்த மலைநகரத்துல இன்றும் பண்பாடு மாறாம தன்னுடைய தொன்மை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க பழங்குடி மக்கள். பணியாளர்கள், கட்டுநாயக்கர்கள், குறிச்சான்கள், அடியாள்கள், அடியான்கள், ஊராளிகள், குறும்பர்கள் அப்படின்னு இந்த பழங்குடிகள் தான் மிகப்பெரிய அளவுல அங்க குடியிருக்காங்க. இந்த பழங்குடி சமூக மக்கள் அவங்களுடைய அடையாளம் மாறாம இங்க குடியிருக்காங்க. இங்க இருக்கும் மலைகளிலும் குகைகளிலும் வாழ்ந்துருக்காங்க. யானைகளும் புலிகளும் சிறுத்தைகளும் உலாவும் இந்த வனநிலத்துல அதன் மேனி குறையாம தங்களை பொருத்தி வாழ்றாங்க இந்த பழங்குடிங்க. வயநாட்டுல சுமார் 4 லட்சம் பழங்குடிகள் இங்க வாழ்றதா கேரளா பதிவேடு தெரிவிக்குது. கேரளா மாநிலம் கோழிக்கோட்டில இருந்து சரியா 100 கிலோமீட்டர் தூரத்துல வயநாட்டின் பிரதான நகரமான பத்தேரி இருக்கு. இந்த நகரை சுற்றி 200க்கும் மேற்பட்ட சிறு சிறு குடியிருப்புகள்ல வசிக்கிறாங்க பழங்குடி மக்கள். தமிழ்நாட்டோட முதுமலை சரணாலயம் இங்க ஜாயிண்ட் ஆகுது. அதனால சாதாரண சாலை பயணத்திலே சுதந்திரமா சுற்றி திரியும் யானைகளையும் காட்டெருமைகளையும் இங்க காண முடியும். முக்கியமா இங்க 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனித நாகரிகம் தலை தந்திருக்கு. இதுக்குண்டான ஆதாரங்கள் தற்போது கிடைச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து மனிதர்கள் இங்கு வாழ்ந்து வரைஞ்சிட்டு போன ஓவியங்களும் இங்க கிடைச்சிருக்கு. பாறை கிற்கள், ஓவியங்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு. நெடுங்காலம் ஹைதர் அலியின் கட்டுப்பாட்டில் இருந்த இது பின்னர் ஆங்கிலேயர் கைக்கு மாறிச்சு. முக்கியமா அவர்கள் தான் இவங்களுடைய வாசஸ்தலமா இதை வச்சுக்கிட்டாங்க. வனத்துக்கு மத்தியில பண்பாட்டோட நிம்மதியாக வாழ்ந்த இந்த பழங்குடி மக்களின் வாழ்க்கையை ஆங்கிலேயர்கள் புரட்டி போட்டாங்க. மண்ணுக்கும் மலைக்கும் இணக்கமாக நின்ற மரங்களை எல்லாம் அழிச்சு தேயிலையும் காப்பியையும் பயிரிட்டாங்க. பழங்குடிகள் போலவே காடுகளில் வச்ச அந்த உயிரினங்களும் யானை, புலி போன்ற உயிரினங்களும் செய்வதறியாம நிலகுலைஞ்சு போச்சு. அடர்ந்த வனம் ஆங்கங்கே களையப்பட்டு தேயிலை தாரை வார்க்கப்பட்டது. ஏலக்காய், மிளகு, கிராம்பு, வெந்தயம், சீரகம், பாக்கு அப்படின்னு விதவிதமான பயிர்களை அவங்க விதைக்க ஆரம்பிச்சாங்க. என வாசனை பயிர்கள் வளர்க்கப்பட்டது. இயற்கையின் இருப்பிடமாக இருந்த இந்த பகுதி வாசனை பொருட்களின் உற்பத்தி கூடமா மாறிச்சு. மலை முழுவதும் மலை எங்குமே காங்கிரீட் கட்டடங்களை கட்டி எழுப்பினாங்க. ஆங்கிலேயர்களுக்கு பிறகு பெரும் பணக்காரர்களின் கைகளுக்கு வந்தது இந்த வயநாடு. பழங்குடிகளின் தடயங்களை அழிச்சிட்டு பெரிய பெரிய வீடுகளை கட்டி வைத்து வயநாட்டை மாத்தினாங்க. கோடை வாசத்தலமாக மாத்தினாங்க. பாக்கு, வாழைத்தோட்டங்கள் ஏராளமா உருவாச்சு. இது மட்டும் கிடையாது, அங்கிருந்த பழங்குடிகள் எல்லாமே தங்களை சுருக்கி கொண்டு மேலும் 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 இடம்பெயர்ந்தாங்க. இங்க இருக்கும் பல கிராமங்கள் இன்னும் சாலை வசதியோ மருத்துவ வசதியோ இன்னும் எட்டி கூட பார்க்கல. பள்ளிகள் கூட பல கிராமங்கள்ல இல்ல. சில தொண்டு நிறுவனங்களின் உதவியோடு முதல் தலைமுறையாக இப்பொழுதுதான் கல்வி கூடங்கள் எட்டி பிடிக்கிறார்கள் பிள்ளைகள். முக்கியமா ராகுல் காந்தி வயநாடு பாராளுமன்ற தொகுதியில் களமிறங்கியதும் தேசத்தின் பார்வை இந்த மலைநகரத்தின் மீது விழுந்தது. அரசியல் முக்கியத்துவம் கொண்ட ஒரு பகுதியா மாறிச்சு. ஏராளமான நீர்வீழ்ச்சிகளும் ஏரிகளும் நிறைஞ்ச பச்சை நிறைந்த இந்த வயநாடு மனிதர்களை மண்ணோடு போயிச்சு அசுரமுகம் எடுத்திருக்கு. வயநாட்டுல கடந்த 2 மாதமா கனமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. அத்தனை நீர்நிலைகளும் நிரம்பி வெளியுது. நதிகள்ல வெள்ளம் புரண்டோடுது. முக்கியம் மலைப்பகுதியில் மண்ணோட பிடிமானம் தளர்ந்து போச்சு. தொடர் மழையால தளர்ந்திருந்த மண்ணும் பாறைகளும் நீரோடு சேர்ந்து கீழே இருந்த முண்டகை கிராமத்தை மொத்தமா துடைச்சிருக்கு. மொத்தமா துடைச்சு கீழே தள்ள கீழே இருந்த சூரல்மலை குடியிருப்பும் தோசமானது. இந்த 2 கிராமங்களையும் இணைக்கும் பாலம் உடைஞ்சு நொறுங்குச்சு. நள்ளிரவு 2:30 மணி முதல் 3:30 மணிக்குள்ள அனைத்துமே நடந்து முடிஞ்சிச்சு. இந்த 2 கிராமங்களும் மண்ணுக்குள் மூழ்கிடுச்சு. 200க்கும் மேற்பட்ட வீடுகள் அடிச்சு செல்லப்பட்டது. முக்கியமா தூங்கி கொண்டிருந்தவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளவே அனைத்தும் நடந்து முடிஞ்சிச்சு. அதற்கு முன்னரே உயர்ந்துட்டாங்க. சூரல்மலை முண்டக்கை பகுதியில் காப்பி, தேயிலை, குறுமிளகு, வாழை, ஏலக்காய் இந்த தோட்டங்கள்லாம் அதிகம் உண்டு. வெளிமாநிலங்களை சேர்ந்த ஏராளமான ஆட்கள் இங்கு தங்கி வேலை செய்யறாங்க. அவர்களுக்காக இங்க நிறைய வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமா அவங்க 1000க்கும் மேற்பட்டோர் அங்க தங்கி இருந்ததா சொல்லப்படுது. ஏராளமான கால்நடைகளும் இங்கு உண்டு. புறக்கத்துல பலர் இழுத்து செல்ல அங்கிருந்த பாறைகள் பலரின் உயிரை மாய்த்தது, பலரின் உயிரை பறிச்சது. சாலியாறு நதி இந்த 2 கிராமங்களையும் திண்டு சிரித்து புதிய பாதை போட்டு கோழிக்கோடு நோக்கி ஓடிக்கொண்டிருக்குது. இந்த பேடன் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்குது. பழங்குடிகளின் மண்ணான இங்கு கொட்டுச்சித்த இந்த பேய்மழை பழங்குடி மக்களை பெரிதா பாதிக்கவே இல்லை. சூரன்மலைக்கு மேலே அரணமலை, ரிப்பன் போன்ற பகுதியில் காட்டு நாயக்கர்கள் அதிகமா இருக்காங்க. சூரன்மலையை சுற்றி பணியர்கள் வசிக்கிறாங்க. வெறும் மூங்கில் பந்தைகளை ஊன்றி அதன் மேல களிமண் பூசி புக்கலாம் வெய்யப்பட்ட அந்த பழங்குடியின் வீடு பெரிதா பாதிக்கப்படவே இல்லை. எங்கே மண் சரியும் எங்கே வெள்ளம் வரும் என்பதெல்லாம் அனுபவத்தால உணர்ந்து அதற்கேற்ப மாதிரி அவங்க வீடுகளை கட்டிருக்காங்க. அதுக்கேற்ப தங்களுடைய வழித்தடங்களை அமைச்சு கொண்டிருக்காங்க பழங்குடிங்க. கடந்த ஆண்டும் இந்த சூரல்மலை நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டது. ஆனாலும் இந்த மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவே இல்லை. நிலத்தின் தங்குத்தன்மைக்கு மேலே கட்டுமானங்களை உருவாக்கியது இந்த பேரிடருக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். இந்த கால நிலவரப்படி 290க்கும் மேற்பட்டோர் இறந்திருந்ததா சொல்லப்படுது. 1000க்கும் மேற்பட்டோர் காணப்படும் சொல்லப்படுது. களத்தில் இறங்கிய ராணுவமும் மீட்பு படையினரும் தண்ணியிலையும் சேரிலும் நீந்தி அங்க சிக்கி தவிப்பவர்களை காப்பாத்திட்டு வராங்க. 500க்கும் மேற்பட்டவரை இதுவரை காணவில்லை அப்படின்னு அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமா பார்த்தோம்னா எண்ணிக்கை 1000க்கும் மேற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை சீற்றத்துல சிக்கி நம்மளுடைய சகோதர மாநிலம் தவிக்குது. பாதிக்கப்பட்டவர்களை கரம் கொடுத்து காப்போம், பாதிக்கப்பட்டவர்களை கரம் கொடுத்து மீட்போம்.